கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் என்ன மகிமையை காண்போம். விசுவாசமுள்ள ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சில வார்த்தைகளை கூற விரும்புகிறேன். விசுவாசம் உள்ளவராகி நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, விசுவாசம் என்பது கடுகளவு விசுவாசம் என்பது முழுமையான விசுவாசமாக காணப்படுகிறது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் எது வந்தாலும் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது எல்லாம் நமக்கு செவ்வனே நடக்கும். கர்த்தரிடத்தில் நாம் காத்திருக்கின்ற பொழுது விசுவாசம் உள்ளவர்களாய் காத்திருக்க வேண்டும். நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் முன்னிப்பாக கேட்டுக்கொள்ளும் போது கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். அவரிடத்திலிருந்து சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் விசுவாசம் வாழ்ந்து காலுண்டும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதியின் கொடுமையால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அப்பொழுது விசுவாசம் மிகவும் பெரிய காரியங்களை நமக்கு கொண்டு வரும். கர்த்தரிடத்தில் விசுவாசித்தால்தான் நம்முடைய காரியங்கள் நடக்கும். ஏசப்பா சொன்ன பாதையிலே நாம் நடக்க வேண்டும். நம்முடைய உடைகள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய பார்வைக்கு அது சரியானதாக காணப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் சரியான வழியில் சென்று கொண்டு இருக்கும்போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும்போது விசுவாசம் நமக்கு நல்ல நன்மைகளை கொண்டு வரும். சிறப்பான விசுவாசம். விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசித்தவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் விசுவாசித்தான். ஆபிரகாம் விசுவாசித்தான். இவர்களையெல்லாம் நாம் வேதத்தில் வாசித்து அவர்கள் என்ன விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டார்கள் என்பதை பற்றி அறிந்து அவருடைய வாழ்க்கையை போல் நாமும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். பரிசுத்தமாக வாழவில்லை என்றால் விசுவாசமானது செயல்படுமா என்றால் தெரியாது. விசுவாசத்தோடு பரிசுத்தமாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கேட்கும் பொழுது உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது நீங்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லலாம். மற்றவர்களும் இதை கேட்டு உங்களுடைய தேவனிடத்தில் விசுவாசத்தை வைத்து கொள்வார்கள். விசுவாசம் முழுமையாக காணப்படும். சிறிது ஜெபத்தை செய்து இந்த செய்தியை முடிக்கிறேன். எங்களை நேசிக்கிற அருமையான பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஏசப்பா. விசுவாசம் உள்ளவர்களாகிய நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசப்பா. விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஜனங்கள் வரட்டும் அப்பா. அவர்கள் விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஏசப்பா. அனைவருக்கும் அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. நல்ல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அளவில்லாமல் பொழிந்தள்ளுங்க ஏசப்பா. அவர்களை ரட்சிங்க. குற்றங்களை, குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உம்முடைய இரத்தத்தால் சுத்திகரித்து கொள்ளுங்க. இரத்த கொட்டைகளாக மறைத்து கொள்ளுங்க. உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. இயேசு இரட்சகரின் மூலம் ஜெபங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென்.